ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய அன்பானது எங்களின் இதயம் முழுமைக்கும் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः श्री गणेश मंत्र ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः அன்னை அவர்கள் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆற்றிய உரையில் ஒரு சிறிய மேற்கோள். நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களது நிலையை உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த சூழ்நிலை உங்களை மகிழ்ச்சியற்றதாகவோ பாரபட்சமாகவோ இருந்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. அந்த நிலையிலும் நீங்கள் உங்களது நிலையை உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீகத்தின் அன்பை உணர வேண்டுமென்றால் நீங்கள் தடைகளை காண வேண்டும். உதாரணமாக, நீர் ஓட்டம் சீராக இருந்தால் அந்த நிகழ்வில் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அதே ஒரு கல் அந்த நீர் ஓட்ட பாதையில் இருந்தால் அக்கல் மீது நீர் தெரித்து ஒரு அலையை அழகை உருவாக்கும். அதுபோலதான் தடைகள் இருந்தால் அந்த சிரமங்களை மீறி நீங்கள் செல்லும் பொழுது தெய்வீகத்தை உணர முடியும். ஸ்ரீ ஆதிசக்தி பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவின் ஒரு மேற்கோள் இது. கவனத்தை நாம் சகஸ்ராராவிலேயே வைத்து அன்னையின் அன்பை உணரலாம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும்
தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களது செயல்களில் நாங்கள் நேர்மையானதை மட்டுமே செய்வதற்கு எங்களின் இதயங்களை சுத்தம் செய்திடுங்கள். எங்களை திசை திருப்பும் எல்லா விதமான கவனச்சிதறல்களிலிருந்து எங்களுக்கு பற்றின்மையை தந்தருளுங்கள். நாங்கள் உண்மையான நோக்கத்தை அடைவதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற தடைகளை அகற்றி விடாமுயற்சியை தாருங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பிங்களா நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களை உணர வேண்டும். அந்த அளவிற்கு எங்களின் கவனம் நிலை பெற வேண்டும் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் அருளால் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இந்த மனித பிறவியில்
நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். ஆத்ம விழிப்புணர்வு நாங்கள் பெறுவதற்கு தங்களின் அருளாசி மட்டுமே காரணமாகும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களும் சமநிலையற்ற தன்மைகளும் சந்தேகங்களும் தங்கள் அருளால் அகன்று போகட்டும். நாங்கள் தெளிந்த நிலையில் சமநிலையில் தங்களை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் ஆத்மாவை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை பெற அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனித குணத்தின் அசுர குணங்கள் எங்களுக்குள்ளிருந்து தங்கள் அருளால் அகன்று போகட்டும். எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் தத்துவமும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் நிலை பெறுவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற 6 விதமான அசுர குணங்கள் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு தங்களின் தூய அன்பு எங்களுள் நிலை பெற தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தங்களை நாங்கள் பக்தியுடன் சரணடைகிறோம். எங்களின் தூய விருப்பத்தை நிறைவேற்றி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात्
अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. எங்களுக்கு தூய அறிவையும் தூய கவனத்தையும் படைப்பாற்றல் திறனையும் தருபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்கு தெய்வீகத்தின் அன்பையும் அறிவையும் பற்றிய நினைவானது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும். எங்களுக்குள் பணிவும்
அன்பும் நிலைத்திருக்க வேண்டும். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் பக்தியுடனும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எங்களுக்குள் எவ்வித மாயைகளும் அகங்காரமும் இல்லாத நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரம். தாயே, எங்களது ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்து விடுங்கள். தங்களின் சக்தியானது எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர வைக்கட்டும். நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் கற்றுக் கொடுக்கட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். யதார்த்த நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். யதார்த்த நிலையை எங்களால் பார்க்கப்பட்டு உணரப்பட்டு மகிழ்ச்சியை தரட்டும். தாயே, எங்களை எப்பொழுதும் பணிவானவர்களாக இருக்கச் செய்யுங்கள். மற்றவர்களை விட நாங்கள் மேன்மையானவர்கள் என்ற எண்ணமானது எங்களது பணிவில் இருக்கட்டும். நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு எங்களது ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்திவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் முன் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். வேண்டுமானால் நமது வலது கையை பின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தயவு செய்து நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களது பெற்றோர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், எங்களது முன்னோர்கள், சுற்றத்தார், நட்பு வட்டாரம் என்று அனைவரும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும்
குழப்பங்களையும் சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் தேடுதலின் மூலமாக எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களின் ஆத்மாவை தூய்மைப்படுத்தியுள்ள தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். எங்களுக்கு ஸ்ரீ மகா கணேசரின் ஆசிர்வாதத்தை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் பின் ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். मुदाकरात्मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् मुदाकरात्मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभासुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम् न ते तरातिभीकरं न बोधितार्कभास्वरं न मत्सुरारिनिर्जरं न तादिकापदुत्तरम् न ते तरातिभीकरं न बोधितार्कभास्वरं न मत्सुरारिनिर्जरं न तादिकापदुत्तरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरेणवक्त्रमक्षरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरेणवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्करं नमस्करोमि भास्वरम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिपर्वचर्वणम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिपर्वचर्वणम् प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणम् नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमर्तनीनमन्तराय कुन्तनम् नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमर्तनीनमन्तराय कुन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं विचिन्तयामि सन्ततम्
மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மீளி நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வளர்ச்சியின் பரிபூரணத்துவத்தை நாங்கள் அடைய அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். I bow to all the seekers of truth. At the very outset, you have to know that truth is what it is. We cannot change it. We cannot transform it. And we cannot conceptualize it. Also, unfortunately, at this human awareness, we cannot feel the truth. So something has to be done. Something has to work out in our human awareness, in the evolutionary process. We have become human beings from amoeba. How did we become? And if we are human beings, have we reached the absolute state? We have not. If we had reached the absolute state, then there would have been no problems. Because everybody would have seen the same thing, would have understood the same thing, and felt the same thing. But because we are living in a relative world, we have all these problems. As it is, most of the problems are created by human beings. If you see ecological problems, if you see economic problems, political problems, physical problems, mental problems, family problems, all of them are related to human beings. So we have gone wrong somewhere
there's something that's a missing point which we have not realized. The advancements we have made in our civilization, say in science, has reached such a stage that we had to create atom bomb, hydrogen bomb. So all these mental efforts we have put in also boomerang on us and create our destruction. In every way, we get frustrated and we start seeking what's the matter. Then we turn to religion, and we find in religion also it's just words, words and words. Whatever is written in the Bible, same about written in Quran if you read it, or Dhammapad or Gita, everywhere is about just the same. There's not much of a change. But still, you may follow any religion, so-called following I would say, still, a human being belonging to any religion can commit any sin. Any sin. There's no binding force on him of that religion. Why is it all these great religions which were created by great incarnations and great prophets have taken such a deviated path, and why we have not been able to achieve whatever they have promised to us? What is the reason why we could not achieve that? What has gone wrong? If you read Quran, you'll be amazed. The description of what was the vision of Muhammad Sahib is far away from the Muslims as they are. Same about Christians we can say. When Christ has said, thou shalt not have adulterous eyes, difficult to find Christians who don't have. In this way, we have to realize on one side whatever mental efforts we have put in, or on the other side whatever physical or emotional efforts we have put in have come back to us destroying us. We can see the result very clearly. Why all these problems are there. Still we adhere to something which is not reality. We go on clinging to it because perhaps we are born like that, perhaps we think that that's we have done now all our lives, so why give up? And the forefathers have done the same, you are doing the same. But now a new category of very honest people are there in this world who are seeking beyond. William Blake has called them men of God. Those who will seek the truth, and they will make other people also godly. That's the time has come, this resurrection time has come, we should say, or this is the last judgment. This last judgment is going to be done by this Kundalini, the power within you. This is your own power, which has to be awakened. And once it is awakened, it passes through these centers as told to you, and lets you know that these are your problems. These are the problems of your chakras. They may be physical, they be emotional, they could be also spiritual. And once you know these problems, and if you know how to solve these problems, you can be a very normal, sensible, balanced personality. That's not the only thing that happens when you get your self-realization. Firstly, what happens to you is that when the Kundalini passes through your Agya Chakra, then you become thoughtlessly aware. If you see
All the sciences they have created after religion, about religion, the talks and the whole thing is just mental. It's not inside, it's not innate, built within. So one thought rises, another thought falls, another thought rises and falls down. Some come from the future, some come from the past. And we are jumping on the cusp of these thoughts. But if you say, no, this is the present, stop your mind at this stop point, which is the present. You can't. You just can't do it. Between these thoughts, there is a gap. This gap is the present, but it's so small that you cannot find it. But when the Kundalini passes through this center, then these two institutions, as you see them, the conditioning and the ego, are just sucked in. As a result, you become thoughtlessly aware. Means there is no thought. But you are absolutely aware, very much more aware. For example, if you look at this beautiful hall without thoughtless awareness, with the thoughtless awareness, then the whole picture becomes like a photo in your mind. Whole thing is stored up into every detail so clearly. Because present is the truth. Past is finished and future doesn't exist. So to come to the present, you have to have this new awareness called as thoughtless awareness. But when she crosses over and pierces through your fontanelle bone area, which is the actualization of your baptism. Just people talk of baptism. Come along, I'll baptize you. It's not possible that way. It's just an artificial ritual. Try to understand. This is not going to render that actual happening within you, which is going to make you grow spiritually. So the actualization of baptism takes place, and you can feel also from your fontanelle bone area a kind of a cool breeze of the Holy Ghost coming in. You feel extremely relaxed. Secondly, that you jump into another higher awareness, which we call as collective consciousness. This means that not only that you can feel your own centers on your fingertips, because these cool vibrations, you can call them, start flowing through your own hands. You can feel them. But also you get the information about others as well as about yourself on these fingertips. Automatically, you become like a person who is a computer. It starts working in such a wonderful manner that you can find out about any disease, any trouble, without going through all the diagnosis or anything. And if you know how to cure these troubles physically, mentally, you can definitely cure yourself and also others if you have reached that state and have permanently achieved it. This is what has to happen to us. All of us have to achieve that state, which is your right to achieve it. Sahaja means with you is born. This yoga means the union with this all-pervading power of God's love. It exists or not, we have never bothered to find out. We see these beautiful flowers, very beautiful flowers and everything around. When I came from Sydney, I saw the beauty. The nature had just spread for the pleasure of human beings. We never even think how it has happened. What has worked it out, all these living things? We don't even think how this eye of ours is such a beautiful camera, how it has been made. How is it, this brain, which is such a great computer, how is it made? Who has made it? They may say it is autonomous, but who is this auto? We have never tried to find out that there is this all-pervading power of God's love.
which has done all this living work. And now for us, it's not mental, but it is spiritual, where you start first time feeling this all-pervading power. Then only you have to know how to use this power which flows through you. But it moves very slowly. And people, you see, this is not a plastic work that you can go on producing many, and we don't have any organization as such. We do not organize people, and we do not take any money at all. You cannot. Because how much can you pay for this divine work? How much do we pay to Mother Earth? For she gives us all these beautiful flowers. She doesn't understand money. So you cannot pay for it. But there are many, many organizations afloat which are taking money, which are giving you mental feed, and people run after them. They like to go on working out that yarn that they have spun for you. One has to go beyond his mind to feel the spirituality. With this mind, that is human mind, you cannot understand. You have to have divine mind. But once you get your realization, your mind also gets enlightened. And when your mind is enlightened, you can perceive, penetrate into every situation in such a deeper manner, and the way you can improve it, I can tell you a simple analogy to understand. Supposing you are standing in the sea, and the sea is rough, you are afraid of the waves, very much afraid. But supposing somebody puts you on the boat, and then you can see those waves and enjoy them. But supposing you learn how to swim, then you can jump in and save them. It is not any brainwashing or any sort of a bombardment of words, but it is something that happens to you. You become something. As you have become human being, you become realized soul as a result of this last breakthrough of your evolution. This is happening everywhere, no doubt. And it's working out very well in, I think they told me 62 countries, but at least I know of definitely of 52 countries where there we have got very strong centers where it is working out. Now whatever we are telling you here, you need not accept blindfolded. Blind faith is of no use. First of all, you must experience. Just like a hypothesis, I am putting this before you. But you should have an open mind of a scientist. Just open your mind and see for yourself it works. If it works, then you have to accept. If you are honest, you have to accept. If it doesn't work, if it works with many, why not try and work it out? Most of the people do get their realization. I have seen it. It's a wonderful thing that is happening, that masses of people can get realization. Depends on also certain places, like Russia. I was amazed, where they have not heard the name of God, they have never heard the name of Christ, they were not allowed to read Bible or any book, they had no religion at all. They believed in no religion. Where thousands and thousands come to my program, and they all get their realization. In a small place called Talyati, there are 22,000 Sahaja-yogis practicing Sahaja Yoga. Can you imagine? I was so amazed. Same about Bulgaria, Romania, Hungary, Poland. I was amazed how these people, Czechoslovakia, how they have taken to Sahaja Yoga so fast, just like fish to water. How they realized it. And nobody else, all these false people could not go there, nothing could work out. Only thing that has really worked out there is something that is genuine, that is Sahaja Yoga. One has to realize that as we are not in the absolute state, we have to reach to the absolute state. That desire should be there. If that desire is there, it works out without any difficulty. It is your own power which manifests, and gradually you can manifest them in such a way that you can do so many things, like giving realization to others, curing others,
and also enjoying it. Because when the attention is filled with the light of the Spirit, it fills you up with complete joy. And joy has not two sides like happiness and unhappiness. It's singular, it's absolute. And you are, then they say, they are swimming in the ocean of joy. So beautiful it is. This new race, we can call it, the new society, is already formed. It's there. They are angel-like people, beautiful. I never tell them, don't drink, don't smoke, don't take drugs, nothing of the kind. I don't tell them. It just automatically drops out. Because in the light, they see the ignorance that they had, they see the darkness, and they just drop out. We don't have to tell them anything, not to brainwash them or anything. It just works automatically. You don't have to follow any kind of a fundamental truths or things, nothing of the kind. You just know this is fundamental because you have got the light within you. Then they see the goodness, then they see the oneness of all the religions. So if you know the oneness of all religions, why will you be fundamentalist? If you belong to one organization or to another church or to another religion, then you fight. When you get into compartments like this, then only you fight. Everybody thinks we are the chosen ones. That's how we have this fundamentalism now knocking at our doors. So to get rid of it, the best thing is, first of all, you have to become an universal being. And this spirit is the universal being. Once you become the universal being, then you'll be surprised to see that all these differences you saw because of complete ignorance. For example, there is light, you can see each other here. But supposing there's complete pitch darkness, you don't know who is sitting here, who is right, who is left. You don't know how to walk. You may trample over people, you may just get frightened, you may run helter-skelter. But if there is light, you see things so clearly. In the same way, Sahaja Yoga works. First, some people get not all the light, I should say, but they do get a little light, the glimmer of light. And then it starts expanding. And when it expands, you'll be amazed how things work out. Also, I've seen people after coming to Sahaja Yoga, they become extremely intelligent, absorbent, and a kind of a very dynamic personality comes in them. Now you have seen these Australians singing Sanskrit song. I mean, imagine, Sanskrit, even these English lived in India for 300 years. They couldn't learn one sentence of Hindi language, leave alone Sanskrit. But the way they sing with such clarity, even the Indians are surprised at how they are singing our songs in Sanskrit language. It's an impossibility. We cannot think of a Western person singing like this, with all the rhythm and the melody and all that. And in no time they pick up. There are artists and artists who have now got world fame in India after coming to Sahaja Yoga. We have got here also some artists who were painters, have got a good name for themselves. Everything changes. You become on top of the world, but you don't become competitive. You start enjoying each other. Such a brotherhood, such love, such friendship, that you become one drop becoming an ocean, macrocosm becoming the macrocosm. We talk of all these things, but we have never achieved it. Now the time has come for us to achieve all this. In this one lecture, I know I can't talk much. Last year also I was here, and Lord Mayor was here also to grace the occasion. I found him to be a remarkable person, the way he got his realization. You are especially blessed people, I think, Newcastle, with this beautiful lake here and beautiful surroundings. And I hope that Sahaja Yoga will work out here very well. Gradually it will take its roots and you can have a real good center in Newcastle. May God bless you all.
साक्षा श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे நமோ நமக. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தில் அமைதியையும் தங்களின் அன்பையும் எங்களுக்கு புரிய வைத்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.